எரிமலையில் நெருப்படுத்தி ஏழைகளுக்கு உணவளிக்கிற அற்புத தலைவனுக்கு 103வது பிறந்த நாள் பெருவிழா. அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நிலவாகி ஒளியாகி நீங்காத நினைவாகி நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தங்க தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பிறந்தது. பூமியின் கூரையில் புகழ்குடி நாட்டி பூமத்தி ரேகையில் தமிழ் கோலம் தீட்டுகிற தங்க தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள் பெருவிழா. கல்லை பிளந்து நீரெடுத்து காற்றை பிடிந்து சாரெடுத்து எரிமலைக்கு சரிவரையாய் நின்ற தங்க தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள். மின்னலை பிடித்து கல்லில் அடைத்து மின்சாரம் தயாரித்த தலைவர் தளபதிக்கு பிறந்த நாள். சேர சோழ பாண்டியர் வம்சத்தில் வந்த திராவிட தேசத்து சொந்தங்களே, அன்பு தங்கங்களே, வரலாற்று தங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, தளபதி சொன்னா தலைவர் சொன்ன மாதிரி தான். தலைவர் சொன்னா தளபதி சொன்ன மாதிரி தான். நம் ஊனோடும் உயிரோடும் கலந்து இருக்கிற தலைவர் அல்லவா. அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் ஒரு தட்டெடுத்து எந்திரம் என்னை தட்டி தட்டி தமிழ் படிக்க வைத்தது நான் எடுத்து மந்திரம் தலைவர் கலைஞர் அவர்கள். கர்த்தா அவர் கருவினான். மூளையில் கிடந்த என்னை முற்றத்துக்கு கொண்டு வந்தவர் தங்க தலைவர் கலைஞர் அவர்கள். கூழாங்கல்லாய் இருந்த என்னை குடவரை கோயிலாக மாற்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பெரியாரின் கண்கொண்டு அண்ணாவின் அறிவு கொண்டு கலைஞரின் கரம் பிடித்து நடந்த என்னை இந்த கூட்டத்திலே அருமை சகோதரர் நம்முடைய சேகரபாபுக்கு பேச வைத்திருக்கிறார். கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் புது உலகை காண புறப்பட்ட 8வது அதிசயம் தலைவர் கலைஞர் அவர்கள். மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவை அந்தி வானத்தில் ஆட வைக்கிற அழகு தமிழல்லவா அந்த தங்க தலைவர். அவர் தமிழ்நடை தனிநடை மதுநடை மயக்க நடை அல்லவா. எப்படி சொல்லு, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலவாக நிரம்பிய மையெல்லாம் நிரந்தர தமிழாக்கிய தலைவன். பொன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களை போல சொல்லூஞ்சல் இன்றைக்கும் நம்மை சொக்க வைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் கலைஞருக்கு. குற்றால அருவியாய் கொல்லிமலை தேனாய் வற்றாத கங்கையாய் வாசமுள்ள ரோஜாவாய் இன்றையும் நம்முடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் என்றால் தென்றல் தவிடும் திருவாரூர் நினைவுக்கு வரும். கலைஞர் என்றால் பகுத்துறிவு பாடம் சொன்ன பராசக்தி நினைவுக்கு வரும். கலைஞர் என்றால் கனல் என்று கள்ளக்குடி நமக்கு நினைவுக்கு வரும். கலைஞர் என்றால் வடம் பிடிக்காத தேரோட்டமாக வள்ளுவர் கோட்டம் நமக்கு நினைவு வரும். கலைஞர் என்றால் அண்ணாவின் அணையா விளக்கு நமக்கு நினைவு வரும். கலைஞர் என்றால் பேசாமல் பேசி நிற்கின்ற பெரியார் நினைவுக்கு வரும். கலைஞர் என்றால் எல்லாவற்றையும் தாண்டி அழியாத ஓவியமாக உன்னோடும் உயிர்ந்திருக்கிற தளபதி நமக்கு நினைவுக்கு வரும். கலைஞர் என்றால் 8 கோடி தமிழரின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அந்த தங்க தலைவரின் நினைவு தானே வரும். அவர் காலடி படாத தமிழ்நாட்டில் மண்டேது. அவர் மேடை பேச்சு கேட்காத காது ஏது? அவர் பார்க்காத தொண்டன் முகம் ஏது? அவர் பேசாத வசனம் நடிக்காத நடிகள் ஏது? தமிழை கண்டு மயங்காத புலவர் உண்ட. ஏனென்றால் அப்படி பல்வேறு வகையான எல்லா பரிமாணங்களையும் கொண்ட உலகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னதை போல கலைஞர் அவர்கள் ஒரு 8வது அதிசயம். தேன் கலந்து பால் கலந்து தெவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இணைக்கின்ற உத்தம தலைவர் அல்லவா. தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவர். 14 வயதிலே போராட களம் கண்ட தலைவர். எண்ணளந்து எடுத்தளந்து இலக்கியம் அடர்ந்து முன்னளந்து பின்னளந்து மூவா தமிழர்ந்த தங்க தலைவன். எங்கள் இலக்கிய உணர்வுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன். இடியா புயலா எரிமலையின் தீப்பிழம்பா வெடியா படிமுரசா வெளித்தவரி மின்னல் கூடியா தாயின் மடியா மரத்தேனா மருதொட்டம் உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க நெருப்புரிகளால் நம்மை அனைத்து அற்புத தலைவன் அல்லவா. அவருக்கு பிறந்தார். சொல்ல இருக்கின்ற சொக்கத்தங்கம் விண்ணை துளைத்து விடியலை பார்க்க துணிந்த தங்க தலைவர் கன்னி தமிழுக்கு கலைகோயில் கட்டி வைத்த பேசியிருக்கிறார்கள். தலைவரை பற்றி நான் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். சுகிசிவம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமாக கொண்டாந்து இருப்பாங்க. செய்திகளை எப்படி கொண்டு திரட்டி இந்த தேசத்திற்கு வேண்டியது, இந்த தேசத்திற்கு இப்பொழுது தேவை சுகிசிவம் பேச்சு மட்டும்தான். அற்புதமாக சொல்லி இருக்கிறார்கள். எப்படி நாம் ஊமைகளாக இருக்கிறோம் என்பதை இங்கே அற்புதமாக கொடிகாட்டிருக்கிறார்கள். பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். கலைஞர் அவர்கள் நினைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். புகழப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள்.
போற்றப்பட்டு கொண்டே வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தங்க தலைவருக்கு பிறந்த நாள் பெருவிழா, அவரை பற்றி நாள் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கலாம். பல்வேறு வகையான செய்திகளை என்னுடைய நெஞ்சிலே நிழலாடி கொண்டிருக்கிறது. தலைவர் பற்றி ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் பார்த்தார். பத்திரிகையாளர் பார்த்த உடனே சொன்னாரு, நீங்க கவிதை எழுதுவீங்க, கட்டுரை எழுதுவீங்க, நீங்க டைரி எழுதுவீங்களான்னு கேட்டாங்க. உடனே தலைவர் சொன்னாரு, டைரி எழுதுவேன் அப்படின்னாரு. இதுவரை எப்போ எழுதுறீங்க? என்னுடைய மூளை தான் என் டைரி அப்படின்னு. உடனே ஒரு இது பண்ணவே முடியாது. ஒரு பொதுக்கூட்டம், நான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறோம். அந்த பொதுக்கூட்டத்தில் பண்ணி இந்த கையை எப்படியாசு உதயசூரியனுக்கு வாக்களிக்குன்னு கேட்டார். அதை பார்த்த உடனே அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள், கலைஞர் 5 விரலை காட்டுவது ஏன் தெரியுமா? அவர் பஞ்சமா பாதகன் என்று அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அவர் 5 விரலை காட்டுறார் அப்படின்னு சொன்னார். தலைவர் கலைஞர் சொன்னார், இது குறித்து நிருபர்கள் கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை. எம்ஜிஆர் இலக்கியம் படித்திருந்தால் அந்த விரலுக்கு 50 காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி நினைவுக்கு வந்திருக்கும். அந்த 5 விரல் தலைவர் கலைஞர் இவ்வளோ சொல்றார். அடுத்தது தொல்காப்பியம் படிச்சிருந்தா தெரியும், 5 திணைகள் நினைவுக்கு வந்திருக்கும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, என்ன அத்தனையும் தெரிஞ்சிருக்கும். பாவம், அவர் என்ன செய்வார்? அவர் படித்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எவ்வளவு நயமா சொன்னது, கடுமையான சொல். அந்த சொல்லை கூட ஒரு நயமாக்குகிற ஆற்றல் தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான். ஒரு பெரிய நடிகர் வீட்டுக்கு வந்தார். வீட்டில் வந்தோடனே உட்கார்ந்த உடனே நாங்கள் எல்லாம் கீழே உட்காந்துருந்தோம். வந்தோடனே பார்த்தோடனே மணமக்களை, ஒரு நடிகர் அவரும் அவர் ஒய்ஃபும் தலைவர் காலில் விழுந்தாங்க. பையனை பார்த்து கேட்டார், எந்த ஊரியான்னு கேட்டார். அவன் திண்டுக்கல் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி. பொண்ணு இனி எந்த ஊருமான்னு கேட்டார். அந்த அம்மா மணப்பாறைன்னு சொல்லிச்சு. உடனே தலைவர் அடுத்த செகண்ட் சொல்றாரு, பாறையும் கல்லும் ஒன்னா சேர்ந்துருக்கு தானே நல்லது அப்படின்னு. உனக்கு நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அப்போ மாண்புமிகு அமைச்சர் நம்ம பொன்முடி கல்வி அமைச்சராக இருந்தார். விடுதலை போராட்டத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம். அப்போ விடுதலை போராட்டத்தை போட உடனே பொன்முடி கிட்ட கேட்டாங்க, இல்லை உலக வைத்தம் எப்படி வந்தது, முதல் உலகப் போர் எப்படி, 2ஆம் உலகப் போர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார். பொன்முடி என்ன பண்ணார், ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி விளக்கமாக சொன்னார். தலைவர் கலைஞர் கேட்டார், என்ன அதை சிம்பிளாக சொல்லியா எப்படி என்ன அண்ணன் நான் சொல்லட்டுமான்னார். நான் கேட்டேன். அப்போ தலைவர் கலைஞர் கேட்டார், நீ என்னையா படிச்சிருக்கிற? நான் தமிழ் படித்தேன். ஐயோ, அவன் ஹிஸ்ட்ரி வாத்தியாரியா, ப்ரொஃபஸரியா, காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தவன், அவன் சொல்கிறான், நீ என்னையா சொல், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சொல்லுனார். ஆஸ்திரியா கங்கேரியா ராஜ்யத்துக்கு வாரிசான ஆர்கியூட் பென்டான் என்பவரும் அவருடைய மனைவியாரும் செர்பியா தேசத்து ஒரு நாள் கொலை செய்யப்பட்டார். அதுவே முதல் உலகப் போர் ஏற்படுத்த காரணம்னு சொன்னேன். அடடா, என்னையா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்லுனார். ஆஸ்திரியா கங்கேரியா ராஜ்யத்துக்கு வாரிசான ஆர்கியூட் பெர்னான் என்பவரும் அவருடைய மனைவியாரும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி செர்பியா தேசத்து ஒரு நாள் கொலை செய்யப்பட்டான். அதுவே முதல் உலகப் போர் ஏற்படுத்த காரணம். நீ எப்படி அதை படிச்சுன? 11ஆவது படிக்கும்போது மனப்பாடம் பண்ணதானே அப்படி சொன்னேன். செஞ்சுட்டேன். அவரை பார்த்து பேசினே வந்துட்டு சொன்னார். தலைவன் அப்பொழுது சொன்னார், முதல் உலகப் போர் எப்படி நடந்துன்னு சொன்னார். அதுக்கு புலி தேவன், வேலு நாச்சியார், தீரன், சின்னம்பலை, மருது சகோதரை பற்றியெல்லாம் பேசினே இருந்துட்டு சொன்னார். எந்த காலத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். பாரியா, 3வது உலகப் போர் ஒன்று வர இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஞானின்னு பாருங்க, சொல்லிட்டு போயினார். இப்படி பல்வேறு வகையான செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கேட்டாங்க, நீங்க சந்திக்க நினைச்சு சந்திக்க முடியாத பேர் யாரா இருக்காங்களான்னு கேட்டாங்க. ஒரு நிருபர் கேட்கிறார். இவர் தலைவர் சொன்னார், அப்படி ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், இல்லை நாம தான் பார்த்துட்டோம்னு. எல்லாரும் பார்த்துட்டு நம்மளை எல்லாரும் பார்த்தாங்க. சாய்பாபா பார்த்தாரு, நம்மளை எல்லாரையும் பார்த்துட்டோம்னாரு. ஆனால் எனக்கு ஒரே ஒருத்தவங்களை தான் நான் பார்க்கல அப்படின்னாரு கலைஞர். அப்புறம் நான் கேட்டேன், யாருண்ணே அது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் என்ன அண்ணாவை பார்த்துருக்கீங்க, காந்தியடிகளை பார்த்துருக்கீங்க, நேருவை பார்த்துருக்கீங்க, இந்திரா காந்தியை எத்தனை பேரை பார்த்துருக்கிறீங்க, உங்களுக்கு யாருன்னு நீங்கள் பார்க்காத இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆமாம், ஒரே ஒருத்தரோட தான் நான் பார்க்கணும்னு நினச்சா பார்க்க முடியாது போச்சுன்னா. யாருன்னார், இந்த கடவுள் இருக்குதா இல்லையான்னு சொன்னாங்க, அவரை தான் என்னால் பார்க்க முடியாது. அதாவது ஒன்று நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. ஒரு நாள் சுட்டு போயிடும், காரில் போயிடும், முதலமைச்சர் அவர் காரில் போகிறோம். ரோடு ஓரத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூல் அரசு மேல்நிலைப்படியும் எழுதியிருக்கிறான். வண்டி நிறுத்த சொல்லிட்டார். ஒரு முதலமைச்சருக்கு வேலையா பாருங்க, வண்டி நிறுத்த சொன்னார். அது என்ன படியானார், அரசு மேல்நிலைப்படினார். சரியா இருக்குதுன்னு, அற்புதம்னா அருமையாக எழுதியிருக்கேன். அப்படிதான் நான் சொல்லுவேன், அருமையாக எழுதியிருக்கேன், அரசு மேல்நிலைப்பள்ளி
அந்த வாத்தியார் தமிழரை கூப்பிடியானார். அந்த பாவி அன்னைக்கு லீவ் போட்டான். அப்புறம் உடனே தலைவர் என்ன பண்ணாரு, அது எழுதுறதுக்கு தப்பியானார். என்னன்னாரு, அரசு மேல்நிலைப் பள்ளின்னு எழுதணும்யா, அரசு மேல்நிலைப் பள்ளின்னு எழுதிக்கணும், அது தப்பியா அப்படின்னு சொன்னார். எப்படி சிந்திக்க முடியும் பாருங்க. அப்படி ஒவ்வொன்றையும் நினைச்ச பார்த்தீங்கன்னா அப்படிதான் மெய் செலுத்து போயிடும். அவர் தலைவர் ஒரு தடவை சொன்னார், ஒரு நாள் சொன்னார், அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் போய் ஒரு டீ கடைக்கு போனாங்களாம், டீ குடிக்கிறதுக்கு போனாங்களாம். டீ குடிக்கும் போது அந்த அவர் கூட வந்து அவர் நண்பர் சொன்னாராம், அண்ணே பார்த்தீங்கன்னா டீயில் வந்து பால் சரியாக போடலை, பால் சரியாக ஊற்றலைன்னா வெறும் டிகேஷன் அதிகமாக போச்சுன்னார். உடனே கலைஞர் அந்த மேலே டீ கடைக்கு மேலே இருக்கிற போர்டு பாரியானார். என்னன்னா, பாலக்காட்டார் உணவகம் இருக்குதியா, பாலை எப்படி அவன் காட்டுவான் அப்படின்னா. சொல்லிக்கொண்டே போகலாம். ஏன்னா பல செய்திகள். சர்ச்சில் வந்து லண்டன் பாராளுமன்றத்தில் சொன்னான், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களிலே 50 விழுக்காடு முட்டாள்கள் அப்படின்னு சொன்னான். உடனே பாராளுமன்றத்தில் ஒரே கொதிப்பு, லண்டனில் ஒரு பெரிய போராட்டம், அது இது எல்லாம் நடந்தது. உடனே என்ன பண்ண, அடுத்த நாள் என்ன பண்ணாரு சர்ச்சில், சரி அப்படின்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், 50 விழுக்காடு அறிவாளிகள் இருக்கிறாள் என்று ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னாரு. அப்போ மிச்சம் 50 பேர் என்ன, அவன் முட்டாள் தான் அப்படின்னாரு. அதே மாதிரி தான் முதலமைச்சர் பக்தவச்சலம் தலைவர் உட்கார்ந்துருக்கார். முதலமைச்சர் பக்தவச்சலம் எழுந்து சொல்றார், கலைஞர் அவர்களே, எதிர்கட்சியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். உடனே கலைஞர் இருந்து சொன்னார், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரை இருக்குது, நாங்கள் ஆளுங்கட்சிக்கு போயிடுவோம், நீங்கள் எதிர்கட்சியாக இருந்து எங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். எல்லாம் எவ்வளவு சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். வால்டர் பிரெஞ்சு நாட்டினுடைய அந்த நாட்டை திருப்பி போட்டோம். அப்படித்தான் பல்வேறு செய்திகளை, பல்வேறு வகையான செய்திகளை அந்த தேர்தல் நேரத்தில் 67 நீங்களை பார்க்காததா? எவ்வளவு பெரிய தலைவர் கலைஞருடைய வாசகங்கள் தானே ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதா? எவ்வளவு 2 வரி, காகிதப்பூ மணக்காது, காங்கிரஸ் சமதர்மம் இனிக்காது, கூலி உயர்வு கேட்டானா தான் குண்டடி விட்டு செத்தான். இது கலைஞருடைய வசனம். அதான் அப்ப 67 ஜெயிச்சுட்டோம். எப்படி பாருங்க. ஆகவே இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை பற்றி அப்பவே தலைவர் கலைஞர் அவர்கள் முடிவு எடுத்துட்டார். இது எப்படி இருக்கும், எப்படி போகும், எப்படி வரும் அப்படி சொல்லிட்டு. ஆகவே தான் பார்த்த உடனே அவங்களெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மொழி போராட்டம். மிஸ்ஸா எவ்வளவு சிட்டி பாபா இழந்தோமாப்பா, சிட்டி பாபா இழந்தோமே. இதுக்கெல்லாம் காரணம் யார்? வசவாளர்கள் வாழ்க, அண்ணா சொன்ன மாதிரி எங்கிருந்தாலும் அவர்கள் வாழ்க என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகுதி கழக செயலாளர் ராஜசேகர் அவர்கள் நன்றி உரை.